விக்ரமாதித்தர் வேதாளத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு நடந்து சென்றார். வேதாளம் ஒரு கதை கூற ஆரம்பித்தது. முன்னொரு காலத்தில் மன்னர் ரூபசேனர் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்து வந்தார். வீர்வர் என்பவர் ஒரு நாள் மன்னரிடம் வந்து, அரசே, நான் ஒரு காவலாளி. எதிரிகளிடமிருந்து தங்களுக்கு ஒரு ஆபத்தும் நேராமல் காவல் காப்பேன். என்னை தாங்கள் பணிக்கு அமர்த்த வேண்டும். சரி வீர்வர், நீங்கள் என் அந்தரங்க காவலாளியாக இருங்கள். அரசே, எனக்கு 100 பொற்காசுகள் சம்பளம் தர வேண்டும். 100 பொற்காசுகள் அதிகம் என்றாலும் அரசர் அதை ஏற்றுக்கொண்டார். வீர்வரும் அரசரை இரவும் பகலும் பாதுகாத்து வந்தார். ஒரு நாள் அரசர் நடந்து செல்லும் போது யாரோ அழுவது போல் குரல் கேட்டது. வீர்வர், நீ சென்று யாருக்கு என்ன உதவி தேவை என்று பார்த்து வா. ஒரு முதிய பெண் வயல்வெளியில் நின்று அழுது கொண்டு இருந்தார்கள். அம்மா, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறீர்கள்? இந்த நாட்டு மன்னர் உயிருக்கு ஆபத்து. அதை நினைத்துதான் வருந்திக் கொண்டிருக்கிறேன். அதை கேட்ட வீர்வர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். என்ன, மன்னருக்கு ஆபத்தா? நான் எப்படி அவரை பாதுகாப்பது? சொல்லுங்கள் அம்மா. அரசரை காப்பாற்ற ஒரே வழிதான் உள்ளது வீர்வர். தாங்கள் தங்கள் குடும்பத்துடன் அம்மன் கோயிலுக்கு சென்று உயிர் தியாகம் செய்ய வேண்டும். கூறிவிட்டு அந்த முதிய பெண்மணி நடந்து சென்று விட்டார். என்ன வீர்வர், யார் அழுதது? ஒன்றுமில்லை அரசே, ஒரு முதிய பெண்மணி தன் மகனை நினைத்து அழுதிருக்கிறார். அரசரிடம் உண்மையை கூறாமல் வீடு திரும்பிய வீர்வர் மிகவும் யோசித்தார். அரசரை காப்பாற்றுவதே தன் கடமை என்று நினைத்து தன் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று உயிர் தியாகம் செய்தார். வீர்வருடைய செயல் அரசரின் செவிகளை எட்டியது. தனக்காக ஒரு குடும்பம் உயிர் தியாகம் செய்ததை நினைத்த அரசர் வேதனையில் அதே கோயிலுக்கு சென்றார். தாயே, எனக்காக உயிர் தியாகம் செய்த அந்த குடும்பத்தை திரும்பவும் கொடுத்து விடுங்கள். நான் என் உயிரை தியாகம் செய்கிறேன். அரசரும் தீயினுள் பாய்ந்து தன் உயிரை தியாகம் செய்தார். கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேள்வியை கேட்க ஆரம்பித்தது. அரசே, மன்னருக்காக உயிர் தியாகம் செய்த வீர்வர் சிறந்தவரா அல்லது காவலனுக்காக உயிர் தியாகம் செய்த அரசர் சிறந்தவரா? பதில் தெரிந்தும் தாங்கள் கூறாவிட்டால் தங்கள் தலை விடுத்து சிதறிவிடும். பதிலை கூறினாலோ நான் திரும்பவும் மரத்தில் ஏறிக்கொள்வேன். சிறிது நேரம் யோசித்த விக்ரமாதித்தர், வேதாளமே, அரசரை காப்பாற்றுவதற்காக ஊதியம் வாங்கிக் கொண்டவர் வீர்வர். அவரது தியாகம் கடமை. ஆனால் எந்த கடமையும் இல்லாமல் வீர்வருக்காக தியாகம் செய்தார் அரசர். ஆதலி அவரே சிறந்தவர். சரியான பதில் அரசே. வேதாளம் பறந்து சென்று மீண்டும் மரத்தில் ஏறியது. விக்ரமாதித்தரும் மனம் தளராமல் அதை பிடித்து வர சென்றார்.